காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் தாங்க சர்வைவல் சீரீஸ். அந்த பழைய சர்வைவல் சீரீஸை நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு சரியாக வியூஸ் போகாதனால இப்போ நான் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்காச்சும் வியூஸ் போகணுன்னு நம்பிக்கையில் இருக்கேன். இந்த சர்வைவல் சீரீஸை தொடர்ந்து நான் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் இதை என்னால் தொடங்க முடியும். இப்போ பகல் ஒரு வில்லேஜ் இருக்குது. இந்த வில்லேஜ் தான் நான் லூட் அடிக்கணும். வேகமாக சட சடன்னு லூட் அடிக்கணும். கைஸ் அப்படியே ஃபுல்லாக லூட் அடிச்சிட்டேன் கைஸ். கையில் பார்த்தீங்களா காப்பர்லாம் இருக்குது. அது முன்னாடி உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு வில்லேஜ் பக்கத்தில் மட்டும் வீட்டை கட்டிடாதீங்க. ஏன்னா நான் கட்டி அவஸ்தப்பட்டிருக்கேங்க. நீங்கள் எந்த ஃபார்மே ஒர்க் ஆகாது வில்லேஜை வச்சு செஞ்சால். அதனால தான் ஆனால் அதுக்குன்னு ஒரு தனி ஷார்ட்ஸ் போடுறேன். ஏன்ட்டு இப்போ நான் ஒரு பிளேனான இடத்த தேடி போகணும். இப்போ நான் அதை தேடி தான் போக போகிறேன். காய்ஸ் அங்கே பாருங்க மலைனா என்ன மலைன்றீங்க? அந்த மலையில தான் நான் வீடு கட்ட போகிறேன். டைமண்ட்லேயே நான் வீடை கட்டுவேன். நெதரைட்டு டைமண்ட்லாம் அப்படியே குழப்பி வீடை கட்டுவேன். ஆமாம் ஆட்டா பாருங்க, நான் உங்களுக்கு பேசலாம் வயிற்றுச்சலாக இருக்கா. இப்போ நான் பிளாக் போட்டு தான் நான் பண்ணோம். பிளாக் போடல, சரி நோண்டிட்டு போவோம். காய்ஸ் ஏன் தெரியுமா நான் கீழே வந்தேன்? நீங்களாம் இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக்கே பண்ணல கைஸ். மறக்காமல் லைக்கை தொட்டுருங்க. அப்போனா தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இதில் வீடு கட்டுறதாவே இல்லை. இப்போ எனக்கு கீழே இருக்கிற தரையில் வீடு கட்டுறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணேன், ஏன்னா ஒத்த கல் கூட இல்லை. அதனால் இப்போ நான் ஒரு ஸ்டிப் மைன் போயிட்டு எனக்கு தேவையான எசென்சியல் டூல்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். எனக்கு தேவையான எல்லா கல்லையுமே நான் மைனிங் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க கைஸ், நான் எவ்வளோ கல்லில் மெயின் பண்ணியிருக்கணும். அதில் காவாசி இதை டைமண்டே மெயின் பண்ணிட்டேன். அது எப்படின்னு எனக்கும் தெரியல. போகிற வழி எல்லாத்துலேயுமே டைமண்டாகவே இருந்துச்சு. இப்போ நான் இந்த இடத்துல தான் பில்டிங் கட்ட போகிறேன். கைஸ் நான் ஒரு வருத்தமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ரெக்கார்டே பண்ணலைங்க. நான் வீடு கட்ட போனால் ஃபுட்டேஜை ரெக்கார்டு பண்ணல. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுக்கத்த உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி காட்ட போகிறேன். நான் இப்போ என்ன வழி கட்டிகிட்டு இருக்கேன்னா, நான் கீழே என் ஸ்டோரேஜ் ரூமுக்கான வழி தான் கட்டிகிட்டு இருக்கேன். இது நான் சீக்கிரமாக கட்டினா தான் அடுத்து ஸ்டோரேஜ்லாம் பண்ணி வைக்க முடியும். அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் இதை டெக்கரேட் பண்ண வந்துட்டேன். இது என்னென்னு உங்களுக்கே தெரியும், கேம்ப் ஃபயர். இந்த கேம்ப் ஃபயர் ஒரு சிம்னி மாதிரி செஞ்சு, சிம்னி இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு குளிர் காயறதுக்கெலாம் ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி செய்ய போகிறேன். இது தப்பாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் உடச்சி வச்சுப்போம். இங்கிட்ட கொஞ்சம் பிளாக்கு குதிச்சு பிளாக்கு போட்டுப்போம். தயவு செஞ்சு என்ன மாதிரி மட்டும் வீடு கட்டியிருக்காதீங்க. நான் அது கொஞ்சம் வேண்டி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. ரொம்ப மோசமாக கட்டி வச்சுருக்காங்க. அது என்னென்ன தெரிலங்க. நான் ஒரு இடத்துல பிளாக் போட்டுட்ருப்போன்னு சட்டுன்னு வேறு இடத்துலலாம் பிளாக் விழுகுது. அது ஏன்னு தெரில. சரி, இதே மாதிரி இப்போ நான் இங்கிட்டு பண்ணணும். இப்போ என்கிட்ட பிளாக் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த கட் பண்ண வேண்டிய இடம் இந்த இடத்துல கட் பண்ணேன். போயிட்டு பிளாக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதே மாதிரி தான் சிம்பிள். இப்படி பிளாக்கை வைக்கிறேன், அவ்வளோதான். முடிஞ்சா இல்லை மேலே அடிக்கணுமோ? ஆமாம், மேலே அடிக்கணும். இந்த மாதிரி ஸ்லாப் வேணாம், கல் இருந்தாலே போதும். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? இல்லை சைடில் கொஞ்சம் கல் வைக்கல. கல்லை வச்சிச்சு. நான் வந்த வேலையே வேறங்க. இது பண்ணுவேங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் நோண்டிட்டு வந்துட்டு இங்கே ஸ்டியர்ஸ் போடணும். ஸ்டியர்ஸும் கரெக்டாக போடணும். மேலே போய் அப்படியே கீழே போய்ட்டு மாட்டிக்கூடாது. அதுதான் எனக்கு முக்கியம். பாருங்கள், நான் சொன்னேனா இல்லையா? இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க என்கிட்ட என்ன கல் இருக்குன்ட்டு. இது ட்ரையல் சம்பர் போனால் கிடைக்கிற கல் தானே ப்ரோன்னு கேட்டிங்க. ஆமாம், ஏன்னா என் வீட்டுக்கு கீழே ட்ரையல் சம்பர் இருக்குது. அதை காட்டுறதுக்காக தான் நான் இந்த கல்லையே போடுறேன். இப்போ இந்த சுற்றி எல்லா பிளாக்கையும் நான் அழகுபடுத்தணும். அப்படின்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதை போய்ட்டு அழகுபடுத்திட்டு வரேன். அழகுபடுத்துறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்குள்ளே ஒரு அழகுபடுத்த போகிறேன். இந்த ஐடியா எனக்கு இப்போ தான் தோணுச்சு. இப்படி ஒரு உட்டை வச்சுட்டு இங்கிட்ட 2 பிளாக்கை வச்சுட்டு 2 பிளாக்கில் ஒரு பிளாக் நான் சொன்னேன்னா இல்லையா, இந்த மாதிரி நான் ஒரு இது பண்ணாலே எனக்கு 4 பிளாக் விழுந்துருங்க. இந்த மாதிரி இங்கிட்ட வச்சுட்டு அப்படியே பெட்டுக்கு பதிலே இங்கே ஒரு பிளாக் போட்டுப்போம். 2 பிளாக் இல்லை, நான் போடுற பிளாங்க்ஸா ரொம்ப ரோலாதுங்க வாய். இந்த மாதிரி செரி பிளாஸை முட்டை வச்சுட்டு நீங்கள் லேண்டன்னு வச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்கிற அது பேர் என்ன சொல்லுவாங்க, அது பேர் மறந்துடுச்சுங்க. அதை அப்புறம் பார்த்துப்போம். டெக்கரேஷன் அதெல்லாம் நான் பண்ணி முடிச்சிட்டேங்க. பேசிகிட்டு இருக்க போனே அதெல்லாம் பண்ணிட்டேனா? அதுதாங்க நான்
இந்த வழியாக போன ட்ரையல்ஸ் அப்புறம் வருமானு கேட்காதீங்க, அங்கெல்லாம் வராது. அது என் ஸ்டோரேஜ் ரூம். இப்போ அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்காக இங்கிட்டு ஒரு லைட்டு, இங்கிட்டு ஒரு லைட்டு, அவ்வளோதான். என் ஸ்டோரேஜ் ரூம் ரெடி கைஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் நிறையவே பண்ணிட்டேன். வில்லேஜ் லூட் அடிக்கிறது, காவை வாங்குறது, கொஞ்சம் டைம்க்கு ஸ்லிப் ஆகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்க பார்க்குறேன். அடுத்து நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கானில் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா செகண்ட் பார்ட் வந்தால் உங்களுக்கு தெரியும். சரி காசு, நான் போய்ட்டு வரேன். பாய்.